வணக்கம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா எப்படி திரும்ப எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபோன் நம்பரு இல்லைனா யூசர் நேமு ஆர் இமெயில் ஐடி இந்த மூணும் கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டை திரும்ப நீங்கள் எடுத்துக்கிடலாம். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஃபோன் நம்பரை கொடுத்து தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஃபோன் நம்பரை நான் இப்போ கொடுக்குறேன். நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ என்னோடய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். இப்போது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றுறதுக்கு நீங்கள் உங்களோட ஃபோனில் உள்ள இன்ஸ்டாகிராம் ஆப்பையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோனில் உள்ள ஆப்பை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க முடியல. அதனால தான் நான் ப்ரௌசர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் அதில் ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்துப்பாங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். திரும்பவும் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். சென்ட் லாகின் லிங்க்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இதை நான் கொடுக்குறேன். இதை கொடுத்தாச்சு அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த லிங்கில் போய்ட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நியூ பாஸ்வேர்டு கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஈஸியாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நான் இப்போது சென்ட் லாகின் லிங்க்குங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஒரு லிங்கை அவங்க சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் புது பாஸ்வேர்டை என்னால் கொடுக்க முடியும். ஸோ பாருங்கள், நான் என்னோடய மெசேஜ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜோட லிங்கை மட்டும் நான் ஜஸ்ட் டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு குரோம்ங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நான் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணுமோ அந்த பாஸ்வேர்டை நான் கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரீசெட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படி தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வேளை மறந்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் எடுத்துக்கிடலாம். நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட யூசர் நேம் ஆர் ஃபோன் நம்பர் ஆர் மெயில் ஐடி ஏதாட்டு ஒன்றை கொடுத்துட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். மெயிலுனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் காமிப்பாங்க. மெயிலையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ உங்களோட மெயிலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புவாங்க. இந்த ரீசெட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நியூ பாஸ்வேர்டு கொடுங்க. திரும்ப அகைன் நியூ பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிட்டாலே போதும். ஈஸியாக உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை திரும்ப எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.